வணக்கம் நண்பர்களே. வெற்றி துளசி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலைங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சிவராமன் தப்பி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா மகேஷுக்கு இந்த சிவராமன் எங்கே போயும் உண்மையை சொல்லிடக்கூடாது. ஏற்கனவே அஞ்சலிக்கு எனக்கும் அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. இப்போ இவன் போட்டு தள்ளிட்டானா காலம் ஃபுல்லாக ஒன்றும் சேர முடியாத லெவல் போயிடும் அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு நிற்கிறாங்க. இப்போ சிவராமையும் தப்பி நேராக வீட்டுக்கு போவானா. 10 நாள் நம்ம அஞ்சலி வீட்டில் இருந்தா என்ன அப்படின்னு அந்த இடத்துல ஒரு நோட்டீஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாருங்கள், இது கோர்ட் ஆர்டர். நம்ம 10 நாளைக்கு இங்கே சேர்ந்து ஒரே வீட்டில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு அஞ்சலிகிட்ட கொடுக்குறாங்க. வீடே அப்படி பயத்தோடு நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் என்னத்தெல்லாம் செய்ய போகிறானோ அப்படின்னு யோசிக்க நேரம் நம்ம அஞ்சலி நம்ம அப்பா இங்கே தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சந்தேகம் இவனுக்கு வந்துட்டு அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதே கணம் பார்த்தோன்னா இந்த சைடு மீனாட்சி தான் அவங்க அண்ணனை கொலை பண்ணதா இருக்குமோ அப்படின்னு அந்த இடத்துல நம்ம துளசி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தியா பாப்பா மீனாட்சி அவங்க கையை அவங்களே வெட்டிக்கிட்டாங்க. அவங்க ஆப்பிள் வெட்ட நேரம் வெட்டலை அப்படின்னு தியா பாப்பா அப்படியே துளசிக்கிட்ட சொல்கிற நேரம் நம்ம துளசிக்கு சந்தேகம் வந்துடுது. ஏன் இதெல்லாம் மீனாட்சியோட வேலையாக இருக்காது அப்படின்னு அந்த இடத்துல மீனாட்சிக்கும் அவருக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல தான் அவரை பற்றிய டீட்டெயிலை கேட்க நேரம் மீனாட்சியோட ஊரும் இதே ஊர் தான். அப்போ சேமாக தான் இருக்குது. அப்போ இவருக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குது. ஏன் இவங்க ரிலேஷனாக இருக்கக்கூடாது அப்படின்னு கோணத்தில் பார்த்து நம்ம வெற்றியும் துளசியை கண்டுபிடிக்கிறோங்க. இந்த குடும்பத்தை பழி வாங்குறது மீனாட்சி தான் அப்படின்னு அந்த இடத்துல தெரிஞ்சு மீனாட்சியை வெளுத்தெடுக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தாங்க சிவராமனுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி முடிச்சுறாங்க. அதே கட்டத்தில் நம்ம சிவராமன் ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பி போயிடறாங்க. மகேஷுக்கு இந்த நியூஸ் தெரியுது. எங்கே போனார் இவர் அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே பித்து பிடிச்சிருக்கனாங்க தெரியுறாங்க. இவன் நேராக அஞ்சலிகிட்ட போய் போட்டு கொடுத்துடக்கூடாது, அவருக்கு ஃபேமிலியை சந்திச்சிடக்கூடாது, அப்போனா நம்ம குட்டை எல்லாம் வெளிப்பட்டுரும் அப்படின்னு இப்போவே அஞ்சலி பிறக்க போகிற பிள்ளைய கூட கண்ணில் காட்ட மாட்டா. அந்த அளவுக்கு தீயாக நிற்கிறா. இது தெரிஞ்சுதான் அவ்வளோதான், காலத்துக்கும் நான் பிரிஞ்சு தான் இருக்கணும், அதோட என்ன வேண்டான்னு அப்படியே வெறுத்துருவா. இப்போ என்ன பண்ணதா இந்த சிவராமன் அங்கே போய் அவ்வளோ உண்மையும் பொண்ணுக்கிட்ட ஒப்படைச்சிடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு கோர்ட்டு ஆர்டரை வாங்கிட்டு வராங்க. இந்த பாருங்கள், இனி நான் உங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு அஞ்சலி வீட்டுக்கு அந்த நோட்டீஸோடு போகிறாங்க. கோர்ட் ஆர்டர் 10 நாள் சேர்ந்து வாழணும்னு சொன்னாங்களே, அந்த 10 நாளை நான் இப்போ தான் சேர்ந்து வாழ முடிவெடுத்திருக்கேன், நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன நேரம் நம்ம அஞ்சலியும் நம்ம லட்சுமி அம்மாவும் அங்கேருந்து வெளியே இருந்து வராங்க. அவங்க பார்க்குறாங்க, என்ன இவன் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கான் அப்படின்னு அதிர்ச்சியில் இருக்க நேரம், என்ன பார்க்குற அஞ்சலி, உன் புருஷன் உன் கூட இந்த 10 நாள் சேர்ந்து வாழ வந்துட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், யாரை கேட்டுட்டா எங்கள் வீட்டுக்கு அப்போ இங்கே வரல, நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்ல நேரம், வேற வழியே இல்லை, இவன் அங்கே போனால் அஞ்சலியை தீர்த்து கட்டிடுவான், ஆனால் அவன் இங்கே இருந்தால் நம்ம கண்காணிப்பில் நம்ம பொண்ணு இருப்பா அப்படின்னு நம்ம லட்சுமி அப்படி முடிவெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சரி இங்கேயே இருந்து 10 நாளைக்கும் தோலை அப்படின்னு அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க. இவன் சாதாரணமாக இங்கே நிற்க மாட்டான், இவன் இறங்கி இங்கே வந்திருக்கானா, அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நம்ம அப்பாவை ஹாஸ்பிட்டல்லேருந்து இவன் அங்கே சேர்த்ததாட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது பிறகு என்ன பண்ணுனா இவன் ஏன் இங்கே நிற்கான், ஒருவேளை ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம அப்பா தப்பிச்சுட்டாரா அப்படின்னு அந்த அஞ்சலிக்கு டவுட் வர ஆரம்பிச்சுது. அதே நேரத்தில் இவனை நல்லாவே வாட்ச் பண்ணணும். இவன் நம்ம அப்பா சாகலை, உயிரோடு தான் இருக்காங்க, அவங்க ஃபேஸை மாற்றக்கூடிய பிளாஸ்டிக் சர்ஜரியை பண்ணி விட்டுருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிக்காங்க. என்னைக்கு இருந்தாலும் எங்கள் அப்பா வருவாங்கடா, உன்னை தோலை உரிக்க போகிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தியா பாப்பா துளசிக்கிட்ட சொல்கிறாங்க, துளசியம்மா மீனாட்சி அவங்க கையில் சாதாரணமாக ஆப்பிள் வெட்ட நேரம் ரத்தம் வரலை, அவங்க தன்னைத்தானே கையில் கத்தியை வச்சு வெட்டிக்கிட்டாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல நேரம், என்ன தியா சொல்கிற அப்படின்னு நம்ம துளசி கேட்குறாங்க. ஆமாம், நான் சொல்லதெல்லாம் கரெக்டு தான், அவங்க வெட்டினதை நான் பார்த்தேன் அப்படின்னு அப்போது இவள் கையில் வெட்டிக்கிட்டு இவள் போகணுன்னா இங்கே ஏதோ ஒரு பொய்யை சொல்லிட்டு இங்கேருந்து நவுண்டிருக்கா, கண்டிப்பாக இவன் மேலே சந்தேகமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் அந்த நபர் அப்படியே துடிக்க சாக நேரம் நம்ம வெற்றிக்கிட்ட
இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு வந்து நான் சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல துடிச்சாரு. ஆனால் சொல்லதுக்கு முன்னாடியே உயிர் போயிட்டு, அப்படின்னா இதுக்கு பின்னணியில் இருக்குது இவளாக தான் இருக்குமோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தேகம் வந்துடுது. இதை இப்போவே நம்ம வந்து வெற்றி கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. உடனே வந்து நம்ம மீனாட்சியை வந்து பார்க்குறாங்க. என்ன கையில் அடிபட்டிருக்கு, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பிடிக்க நேரம், என்ன ஆப்பிள் வெட்ட நேரம் அடிபட்டுட்டு உங்ககிட்ட பேசினா அத்தை என்ன வீட்டை விட்டு துரத்துறாங்கப்பா, நீ போயிடு அப்படின்னு வந்து நம்ம துளசியை வந்து நோஸ்கட் பண்ணுறாங்க. என்ன நீங்கள் என்கிட்ட இப்படி பேசினா நான் பேசாமல் விட்டுருவேன்னு நினச்சிங்களா? நீங்களே கத்தி எடுத்து உங்கள் கையை வெட்டிக்கிட்டீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே நடக்க எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் தான் காரணம்னே எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தூக்கி வாரி போடுது. என்ன இவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிட்டுனா இவளை விடக்கூடாது, நம்ம வந்து அண்ணனையே போட்டு தானே நம்ம இவளை போட்டு தொல்ல எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரமாக ஆகும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்த துளசிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிட்டுனா இவ கண்டிப்பாக வந்து உயிரோடு இருக்கக்கூடாது, இவ இருந்தால் தானே வந்து வெற்றிக்கிட்ட எல்லாம் சொல்லுவா, இவளை தீர்த்து கட்டணும் அப்படின்னு வந்து நம்ம துளசியை தீர்த்துக்கிட்ட வந்து மீனாட்சி வந்து தயாராகிட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா இவளை எப்படி வந்து தீர்த்து கட்டலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்க நேரம் நம்ம வெற்றி வந்து வராங்க. வெற்றிக்கிட்ட இந்த பாருங்க நடந்த குறைக்கும் மீனாட்சிக்கும் சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம துளசி வந்து வெற்றிக்கிட்ட சொல்ல நேரம், என்ன அந்நியவா சந்தேகப்படுற அப்படின்னு வந்து கேட்க நேரம், ஆமாம் ஏன்னா அவங்க கையை தன்னைத்தானே வந்து வெட்டிக்கிட்டு அவங்க இங்கேருந்து போய் அங்கே வந்திருப்பாங்க, அங்கே வந்து தான் வந்து கொன்று இருப்பாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அரண்டு போகிறாங்க நம்ம வெற்றி. ஒருவேளை இருக்கலாம், ஏன்னா தியா பாப்பாவை வந்து காணாமல் போனப்போ எனக்கு இந்த சந்தேகம் அவங்க மேலே வந்து ஏற்பட்டு அவங்க தான் காரணம் அப்படின்னு வந்து ஒரு கணம் நினச்சேன். ஆனால் அதுக்கடையில் வந்து வேறு எல்லாமோ காரணம் வந்து போயிட்டு, ஆனால் இப்போ வந்து சொல்லுறேன் இவங்க மேலே சந்தேகப்படுறதுல வந்து எந்த ஆட்சேபனும் இல்லை. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து தீபாவோட ஹாஸ்பிட்டலில் வந்து ரிப்போர்ட்டெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வர இதெல்லாம் வந்து செய்தது வேறு யாரும் இல்லை. அப்போ மாத்திரையும் அவள் தான் வந்து பிள்ளையே பிறக்கக்கூடாது அப்படின்னு உள்ள டேப்லெட்டை கொடுக்க வச்சுருப்பா. இதெல்லாம் மீனாட்சிக்கு வேலை தான் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கும் நம்மளுக்கும் நம்ம குடும்பத்துக்கு மேலே ஏதோ ஒரு பகை இருக்குது. அது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். இறந்தார்ல அந்த நபர் நான் யாருன்னு சொல்ல வரேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு நினச்சிக்கிட்டே அப்படியே உயிரை விட்டுட்டாரு. கண்டிப்பாக அவருக்கு வாயிலிருந்து மீனாட்சி அப்படின்னு தான் சொல்ல நினச்சிருப்பாரு. அவர் யார், என்ன ஆள், எங்கே, அவருக்கு இந்த ஊர் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவங்கள பற்றி விசாரிக்க நேரம் அது மீனாட்சி அண்ணியோட ஊர். அப்போ மீனாட்சி அன்னிக்கு ஊருக்கோனா கண்டிப்பாக இந்த கொலையை வந்து பண்ணினது வேறு யாரும் இல்லை, மீனாட்சி அண்ணி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெற்றி வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் இவங்களை வசமாக வந்து சிக்க வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பொறி வச்சு நம்ம ஒரு பிளான் போடணும் துளசி. அதில் அன்னி சிக்கிட்டாங்கன்னா அவங்கள விடக்கூடாது, அதையே வச்சு நம்ம வந்து நம்ம அப்பா அம்மா கிட்ட வந்து சிக்க வச்சிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெற்றி வந்து சாதுரியமாக ஒரு திட்டத்தை போட்டு மீனாட்சியை வலையில் சிக்க வைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிவராமன் ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பி இங்கே வர நேரம் இந்த மகேஷ் இந்த வீட்டில் தான் இருக்கா, நம்மளை பற்றி தெரியறதுக்கு தான் இங்கே கொடுமைப்படுத்திட்டு இருக்கா, ஆனால் இவ கண்ணில் படக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு தலைமறைவு வாழ்க்கையை நம்ம சிவராமன் வந்து வாழ்கிறாங்கங்க.